சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 21 फरवरी 2025। कोई भी सिद्धि के लिए एक तो एकांत, दूसरी एकाग्रता दोनों की विधि द्वारा सिद्धि को पाते हैं। எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி அடைவதற்காக ஒன்று ஏகாந்தம், இரண்டாவது ஒருமுகப்பட்ட நிலை. இந்த இரண்டினுடைய விதி மூலமாக வெற்றியை அடைகிறார்கள். ஒன்று ஏகாந்தத்திலே தனிமையிலே அந்த வேலையை செய்வது, இரண்டாவது ஒருமுகப்பட்ட சக்தி। जैसे आपके यादगार चित्रों द्वारा सिद्धि प्राप्त करने वालों की विशेष दो बातों की विधि अपनाते हैं, ஏகாந்தவாசி और ஏகாகிரதா। பாபா சொல்ற, எப்படி தங்களுடைய நினைவு சின்னமாக இருக்கக்கூடிய சித்திரங்கள் மூலமாக வெற்றி அடைபவர்களுடைய சிறப்பு விஷயங்களை பார்க்கும் பொழுது அதிலே அவர்கள் இரண்டு விஷயங்களை தங்களுடையதாக ஆக்கிக் கொள்கிறார்கள். வெற்றி அடைபவர்கள் கிட்ட இரண்டு விஷயங்கள் கண்டிப்பா இருக்கு. அந்த இரண்டு விஷயங்கள் என்ன என்றால், ஒன்று ஏகாந்தவாசியாக இருப்பது, இரண்டாவது ஒருமுகப்பட்ட மனநிலை, ஏகாகிரதா। यही विधि आप भी साकार में अपनावो। பாபா சொல்ற, இந்த ஒரு வழிமுறையை நீங்களும் கூட சாக்கார ரூபத்தை தனதாக்கிக் கொள்ளுங்கள், பின்பற்றுங்கள்। एकाग्रता कम होने के कारण ही दृढ़ निश्चय की कमी होती है। ஒருமுகப்பட்ட நிலை என்பது குறைகின்ற காரணத்தினால்தான் திடமான நம்பிக்கையிலையும் குறைவு வந்து விடுகிறது, குறைவு ஏற்பட்டு விடுகிறதுன்னு சொல்றார்। நம்பிக்கை குறைவு ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் பாபா இன்னைக்கு என்ன சொல்றார், ஒருமுகப்பட்ட நிலையிலே இருக்க முடியாததன் காரணம் நம்பிக்கை குறைவு ஏற்படுது। एकांतवासी कम होने के कारण ही साधारण संकल्प बीज को कमजोर बना देते हैं, इसलिए इस विधि द्वारा सिद्धि स्वरूप बना। இரண்டு விஷயத்துல, ஒன்று ஏகாந்தவாசி, இரண்டாவது ஒருமுகப்பட்ட நிலை। ஒருமுகப்பட்ட நிலை குறைஞ்சதுன்னா நம்பிக்கை குறைவு ஏற்படுதுன்னு சொல்றாரு। அதே போல ஏகாந்தவாசியாக இருப்பதிலே குறைவு ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா, அப்ப சாதாரண சங்கல்பம் என்ற விதை இடையில புகுந்து அந்த திடமான சங்கல்பத்தை பலவீனம் ஆக்கி விடுகிறது। அதனால இந்த ஒரு விதியின் மூலமாக நீங்கள் வெற்றி சொரூபம் ஆகுங்கள்। எந்த விதியின் மூலமா? ஒருமுகப்பட்ட நிலையிலையும் இருக்கணும், ஏகாந்தவாசியாகவும் இருக்கணும்। அப்படி இருக்கும் பொழுது நாம எடுக்கின்ற காரியத்திலே நாம் வெற்றி சுரூபமாக ஆக முடியும்ன்றத பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு। வெற்றி அடைபவர்கள் எல்லாரிடமும் இந்த இரண்டு விஷயங்கள் காணப்படுது। தனிமையிலே அது செய்யறது, இரண்டாவது ஒருமுகப்பட்ட நிலையில செய்யறது, அல்லது ஒரே நோக்கத்தோட அதை செய்யறது। நன்றி பாபா. ஓம் சாந்தி।